தெலங்கானா உள்ளிட்ட பிரச்சினைகளால் ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக 3வது நாளாகவும் செயல்பட முடியாமல் பார்லிமெண்ட் பணிகள் முடங்கின. ஆந்திராவை பிரித்து தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்குவதை எதிர்த்து சீமாந்திரா எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருவதால் கடந்த 2 நாட்களாக பார்லிமெண்ட் முற்றிலும் முடங்கியது. புதனன்று காலை லோக்சபா கூடியதும் ஆந்திர பிரிவினையை எதிர்த்து சீமாந்திரா எம்பிக்கள் கோஷமிட்டபடி சபையின் மைய பகுதியை முற்றுகையிட்டனர். அதேபோல உத்தரப்பிரதேசம் மாநிலம் முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் பலியான பிரச்சனையை எழுப்பிய பகுஜன் சமாஜ் எம்பிக்களும் சபாநாயகர் இருக்கை முன் திரண்டனர். இதனால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் ஆந்திர பிரிவினை, முசாஃபர் நகர் குழந்தைகள் பலி, 2G கூட்டுக்குழு அறிக்கை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனால் அமைதியற்ற சூழல் நிலவியதால் முதலில் 12 மணி வரைக்கு சபையை தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நீடித்ததால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது.